நான் எக்ஸாம் எழுதணுன்றதுக்காக என் தங்கச்சி வேலைக்கு போறா சார். அவ எக்ஸாமுக்கு ஸ்கூல் முடிச்சோடனே எங்க அப்பா இறந்துட்டாங்க. இனி எவ்வளவு நேரம் தான் அழுதுகிட்டு இருக்க போற, அடுத்த எக்ஸாமுக்கு படி அப்படின்னு என் தங்கச்சி தான் சார் ஒரு அப்பா ஸ்தானத்துல இருந்து இப்ப நான் கிளியர் பண்ண அன்னைக்கு சிரிச்சதுதான் எங்க அம்மாவோட உண்மையான சிரிப்பு மேம். சின்ன வயசுல இருந்து வறுமை கஷ்டம். எங்க அம்மா அடிக்கடி ஒன்று சொல்லு சார், உன்னோட வேலை தான் உன்னோட அடையாளம், அதை வாங்கணும். Success deserves celebration. Let's warmly welcome Abhinaya Shri, who has cleared IBPS clerks in Central Bank of India. Welcome Abhinaya Shri and her family. Welcome. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அபிநய ஸ்ரீ. சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா கிளர்க்கில் கிளியர் பண்ணியிருக்கேன். நான் இந்த மேடையில் நிற்கிறது 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 8 வருஷம் போராட்டம். அதுவும் நான் யூஜி முடித்தோன்னே இந்த 8 வருஷம் இல்லை சார், நான் யூஜி பிஜி எம்ஃபில் முடித்த பிறகு தான் சார் நான் ஸ்டார்ட் பண்ணேன். எங்கள் அம்மா என்னை வந்து பிளைண்டாக நம்பினாங்க சார். நான் பேங்க் எக்ஸாம் எழுதுறேன்றது தெரியும், என்ன எக்ஸாம் எழுதுறேன்னு தெரியாது. எஸ்பிஐயா ஆர்பிஐ இன்ன வரையும் கூட தெரியாது சார். இன்னைக்கு எக்ஸாம் அப்ளை பண்ணியிருக்கோமா, இன்னைக்கு எக்ஸாம் இருக்குது, அது மட்டும் தான் சார் சொல்லுவேன். ரிசல்ட்டில் கிளியர் பண்ணிட்டா சொல்லுவேன். மற்றபடி நான் சோகமாக இருக்கிறத பார்த்துட்டு கிளியர் ஆகலன்ட்டு அவங்க நினச்சிப்பாங்க சார். எங்கள் அம்மாவோட நம்பிக்கையை காப்பாற்றணும்னு நினச்சேன் சார், இன்னைக்கு காப்பாற்றிட்டேன். ஸ்கூல் முடித்தோடனே எங்கள் அப்பா இறந்துட்டாங்க. எல்லாரும் நாங்கள் ஒரு டிகிரி போதும், அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி கொடுத்துரு அப்படி தான் சொன்னாங்க. எங்கள் அம்மா நான் படிக்கணுமான்னு சொன்னேன். யூஜி படிக்கணுமா படி, பிஜியா படி, தையலா படி, டைப்பிங் எல்லாமே நான் என்ன கேட்குறோன்னா படிக்க வச்சாங்க. ஆனால் என்னை பிளைண்டாக நம்பினாங்க. எங்கள் அம்மாவோட நம்பிக்கையை மட்டும்தான் மேம் நான் காப்பாற்றணும்னு நினச்சேன். நான் சின்ன வயசுலேருந்து எங்கள் அம்மா இப்போ நான் கிளியர் பண்ண அன்னைக்கு சிரிச்சது தான் எங்கள் அம்மாவோட உண்மையான சிரிப்பு மேம். சின்ன வயசுலேருந்து வறுமை கஷ்டம் இது மட்டும்தான் மேம் இருந்தது எனக்கு. மற்றபடி என்னோட ப்ரிப்ரேஷனில் சொல்லினா எனக்கு ரொம்ப வீக்காக இருந்தது. நான் இங்கிலீஷில் தான் குவான்ஸ் ரீசனிங்கில் ஃபுல் மார்க் கூட நான் எடுத்துருவேன். ஆனால் எத்தனையோ எக்ஸாமில் வந்து என்னால் இங்கிலீஷ் சிங்கிள் டிஜிட்டில் நான் போய் கிளியர் பண்ணாத ஆயிருக்கு, நெகட்டிவ்லலாம் வந்திருக்கு. அதையே மீறி நான் இப்போ இன்னைக்கு எது என்னோட வீக்காக இருந்ததோ அதையே என்னை ஸ்ட்ராங்காக மாற்றிக்கிட்டது ரீனா மேமால மட்டும்தான். ரீனா மேமோட கிளாஸு அந்த யூடியூப் கிளாஸ் மட்டும்தான் பார்த்தேன், ப்ளஸ் மார்க் டெஸ்ட், இது மட்டுமே நான் போட்டு கிளியர் பண்ணியிருக்கேன் சார். இன்னைக்கு எங்கள் அம்மா அடிக்கடி ஒன்று சொல்லு சார், உன்னோட வேலை தான் உன்னோட அடையாளம், அதை வாங்கணும் சொன்னாங்க சார். ஆமாம் சார். 8 வருஷத்தோட உழைப்பு இப்ப ஒரு கவர்மெண்ட் பேங்க் ஜாப் கிளியர் பண்ணி இந்த ஸ்டேஜ்ல உங்க முன்னாடி நிக்கிறீங்க. இதுக்கு மேல உங்க அம்மாவுக்கு வந்து எந்த ஒரு சந்தோஷம் இருக்காது. ஈன்ற பொழுதும் பெரிதன் தன் மகனை சான்றோர் என கேட்ட தாய். பெற்ற அம்மாக்கு அம்மா உங்க கஷ்டம் பெரிய விஷயமா? ஏன்னா நீங்க எனக்கு தெரியும் இந்த எக்ஸாம் எழுதுறதெல்லாம் அவ்வளோ ஈஸி கிடையாது. ஒவ்வொரு எக்ஸாம் அன்னைக்கும் முதல் நாள் அவங்க எக்ஸாம் எழுதுறாங்களோ இல்லையோ, நீங்க அன்னைக்கு வந்து எக்ஸாம் எழுதுற ஒரு வழியே இருக்கும். அந்த நைட்டெல்லாம் தூங்கி இருக்க மாட்டீங்க. நாங்க சென்டருக்கு போகணும்னா சார் நாங்க 3 பேர் தான் சார். நைட்டு 2 மணி 1 மணிக்குன்னு எங்க ஊர்ல இருந்து மெயின் பஸ் ஸ்டாண்டுக்கு போறதுக்கு 1 hour ஆகும் சார். 3 பேரும் என்னை போய் ஆட்டோவில் ஆச்சிட்டு போய் ஜங்ஷன்ல விட்டுட்டு திரும்ப வந்து 2 பேரும் வேலைக்கு போவாங்க சார். நான் என்ன வேலை பாக்குறாங்க? ஐஓபியில் பிஸ்னஸ் கரஸ்பாண்டண்டா இருக்காங்க சார். அப்பா இறந்ததுக்கு அப்புறம் தான் சார் கிடைச்சது. நான் எக்ஸாம் எழுதணுன்றதுக்காக என் தங்கச்சி வேலைக்கு போறா சார். அவ எக்ஸாமுக்கு வெயிட் பண்ணிட்டா சார். சரி, அக்காக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? கடைசியில வந்து இவ்வளோ வருஷம் கஷ்டம் பாஸ் பண்ணிருக்காங்க, அவங்களுக்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? அவங்க ஹார்ட் ஒர்க்கு கிடைச்ச சக்சஸ் தான் மேம். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க, அதுக்கு சக்சஸ். ஒவ்வொரு எக்ஸாமும் எனக்கு மார்ஜினில் போகும்போது என் தங்கச்சி தான் சார் எனக்கு. அம்மா வந்து அழுவாங்க, என் தங்கச்சி தான் இனி எவ்வளோ நேரம் தான் அழுதுகிட்டு இருக்க போற, அடுத்த எக்ஸாமுக்கு படி அப்படின்னு என் தங்கச்சி தான் சார் ஒரு அப்பா ஸ்தானத்துலேருந்து எனக்கு மோட்டிவேட் பண்ணா. சாரோட மேக்ஸால தான் நான் மேக்ஸ் தான் எனக்கு மேஜரு. எனக்கு மேக்ஸ் தான் மேஜரு. ஒரு சம் கொடுத்தா அதை எப்படியும் நான் சால்வ் பண்ணிடுவேன். ஆனால் பேங்க் எக்ஸாமில் வந்து டைமிங் தான் சார் முக்கியம். உங்கள் வீடியோ பார்க்க ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் அதை ஒரு சம்முனா அதை எப்படி அப்ரோச் பண்ணுறது, ஒரு டைமிங்குள்ளே முடிக்கிறதுன்றது கற்று சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்க இவ்வளவு சொல்றப்ப எனக்கு நான் அவ்வளவு எஃபர்ட் போட்டேன்னா எனக்கு தெரியலமா. நான் வந்து
எப்பயுமே நான் என்ன நினைச்சு பண்ணுவேன்னா, நான் அந்த கொடுக்குற அந்த 1 மணி நேரம் வீடியோவும் யாராச்சும் ஒரு ஆள் பாத்திர மாட்டாங்களா, ஒரு ஆளுக்காச்சும் யூஸ்ஃபுல்லா இருக்குமா அப்படின்னு நான் இன்னைக்குமே நினைப்பேன். அது வந்து இவ்வளவு பெரிய மரமா வந்திருக்கு. ரொம்ப நன்றிமா, தேங்க்யூ ஸோ மச். ஒவ்வொரு வாட்டியும் ரீஸ்டார்ட் பண்றதுன்றது சார், அது எப்படி வார்த்தையால சொல்லவே முடியாது சார். அது ஒவ்வொரு பேங்கிங் எக்ஸ்பீரியன்ஸுக்கும் தெரியும் சார். அந்த ரீஸ்டார்ட் மார்ஜின்ல போயிட்டு அந்த இயரே முடிஞ்சிட்டு அடுத்த வருஷம் ஆரம்பிக்கணுன்றது அது சொல்ல முடியாது சார் வார்த்தையால. பீங் அ சிங்கிள் பேரண்ட், இவங்க 2 பொண்ணுங்களையுமே வந்து எஜுகேஷன் ரிலேட்டடா பயங்கரமா சப்போர்ட் பண்ணி இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அம்மா, இந்த மேடம் உங்களுக்கானது. உங்க பொண்ணு சாதிச்சிட்டாங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை ஷேர் பண்ணுங்கம்மா. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. என் பொண்ணு தமிழ் மீடியத்தில் படித்து எப்படி வருவோன்ட்டு எல்லாரும் கேலியாக பேசுகிறாங்க. எப்படியும் வந்துடுங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. என் பொண்ணும் நம்பிக்கையோடு படிச்சுது, ஜெயிச்சிருச்சு.